Hi hello guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது ஒரு YouTube சேனலை எப்படி டெலீட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஒரு சேனல் உங்களுக்கு தேவையில்லை, அது பெருசா யூஸ் இல்ல, அதை வந்து நான் சேனலா வச்சிருக்க விரும்பல, டெலீட் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது எப்படி பண்றது அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் பார்க்குற மாதிரி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தோம் இந்த சேனலை எப்படி டெலீட் பண்றது அப்படிங்கறத பத்தி. பட் குறிப்பிட்ட அந்த ஒரு வீடியோல செட்டிங்ஸ் ஆப்ஷன் எல்லாமே இப்போ வந்து கொஞ்சம் அப்டேட் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த 2022க்கான அப்டேட்டா இது ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் வந்து ஃபுல் டியூட்டோரியலா நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து இதை பற்றி பார்க்கலாம். ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ரீன் வீடியோவில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அது போக இந்த சேனலை டெலீட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து டெலீட் ஆகும் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா விஷயங்களையும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸ்க்ரீன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டிஸ்க்ளைமர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சேனலை வந்து டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அதை ரிகவர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே ரிஸ்கியான ப்ராசஸ். நீங்கள் டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சுக்கோங்க, அதை வந்து டெலீட் பண்ண தான் போகிறோமா, இது நமக்கு கண்டிப்பாக தேவையே இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்த. ஏன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் க்ரோவான சேனல், லைக் வந்து ஆல்மோஸ்ட் வந்து மானிட்டேஷன் கிடைச்சிருச்சு, இல்லைனா மானிட்டேஷன் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஒரு சேனலை கண்டிப்பாக டெலீட் பண்ணி ஆகணுமா அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதில் நிறைய மெமரிஸ் வந்து உங்களுக்கு இருக்கலாம். ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருக்கலாம். ஸோ அது எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு அதை டெலீட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இதை தான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இப்போ ஒரு சின்ன ஸ்க்ரீன் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் சேனலை எப்படி டெலீட் பண்ணுறது அண்ட் எக்ஸ்ட்ரா என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்கும் இந்த சேனலை டெலீட் பண்ணும்போது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே. ஸோ அதை பாருங்கள். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் வியூவில் இருக்கிறேன். நீங்களும் உங்களுடைய ப்ரௌசரை யூஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரியான ஒரு பேஜுக்குள்ள வந்துக்கோங்க. studio.youtube.com ப்ரொஃபைல் ஐக்கான செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப்பில் மெயில் ஐடியும் ஷோ பண்ணும், அதையும் செக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஐக்கான ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். பாட்டமில் சென்ட் ஃபீட்பேக்கு மேலே இருக்கும், அந்த செட்டிங்ஸ் ஐக்கான கிளிக் பண்ண உடனே லோட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து சேனல் ஆப்ஷன் இருக்கும், ரெண்டாவது ஆப்ஷனாக. ஸோ அந்த சேனல் ஆப்ஷன் ஜென்ரலுக்கு அடுத்ததாக சேனல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் டேப் பண்ணிட்டு பாட்டம்க்கு வந்து போங்க. ஸோ பாட்டம்க்கு போகும்போது மேனேஜ் யூடியூப் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா youtube.com/account அப்படிங்கிற ஒரு பேஜை கிளிக் பண்ணியும் போகலாம். ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து போய்க்கலாம். எப்படி போனாலும் இந்த ஒரு பேஜ் வரும். அக்கௌண்ட்டை எப்போவுமே செக் பண்ணிக்கோங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம் தான். சைன் இன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து உங்களுடைய மெயில் ஐடி எல்லாமே அதில் ஷோ பண்ணும், உங்களுடைய சேனல் நேமும் கொடுத்துருக்கும். எல்லாத்தையுமே ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. அதில் வியூ அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் பாட்டம்க்கு போகும்போது அதில் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரெண்டில் எதை வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுடைய ப்ரொஃபைல் ஐக்கானில் இருக்கக்கூடிய 3வது ஆப்ஷன், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த பாட்டமில் இருக்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் யூசர் ஐடி, சேனல் ஐடி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. மூவ் சேனல், பிராண்ட் அக்கௌண்ட் மூவ் பண்ணுறது. ஸோ அதில் டெலிட் சேனல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது யூடியூப் சேனலை மட்டும் டெலிட் பண்ணுறது. உங்களுடைய மெயில் ஐடியே இல்லை, உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் அந்த டெலிட் சேனல் அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும் நம்ம கொடுத்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து நம்மளுடைய கண்டென்ட் எல்லாத்தையுமே டெலிட் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வெரிஃபை பண்ணுறதுக்காக பாஸ்வேர்டு எல்லாமே என்டர் பண்ண சொல்லும். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருந்தால் அதையும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும், ரிமூவ் யூடியூப் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ வாண்ட் டு ஹைட் மை சேனல், இல்லைனா ஐ வாண்ட் டு பெர்மனென்ட்லி டெலிட் மை கண்டென்ட், ரெண்டாவதாக இருக்கக்கூடிய டெலிட் மை கண்டென்ட் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ டெலிட் பண்ண போகிறோம். அகைன் வந்து உங்களுக்கு மெயில் ஐடி தான் ஷோ பண்ணுது, அதை செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக அக்கௌண்ட் எல்லாமே கரெக்ட் தானாங்கிறத. ஏன்னா ப்ரொஃபைல் ஐக்கான் கூட ஒரே மாதிரி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து வரலாம். கன்ஃபியூஸ் பண்ணி நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சேனலை டெலிட் பண்ணிடக்கூடாது. இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னுடைய 4 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சேனல்ஸ் 6 அண்ட் எனக்கு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட்ஸ் நான் மேட் பண்ணது அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளைஸ் அண்ட் தம்ஸ் அப் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் கிளிப் செட்டிங் அண்ட் என்னுடைய சர்ச் ஹிஸ்ட்ரி அண்ட் வாட்ச் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்காது அப்படிங்கிறத நான் டிக் பண்ணி ஆகணும். ஸோ டிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா எனி பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் தட் யூ ஓன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து அது எல்லாமே கேன்சல் ஆகிடும். லைக் மெம்பர்ஷிப்பாக இருக்கட்டும், யூடியூப் ப்ரீமியமாக இருக்கட்டும், யூடியூப் டிவி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிடும். ஸோ அதை டிக் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் மை கண்டென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா இது எல்லாமே ப்ராப்பராக டெலிட் ஆகிரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யுவர் கண்டென்ட் இஸ் பீயிங் டெலிட்டட். இவ்வளோ தான் சிம்பிளான ஒரு ப்ராசஸ். பட் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. இதில் நான் சொன்ன என்னென்ன விஷயங்கள் டெலிட் ஆகுங்கிறத. ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோவில் தான், இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இந்த ஒரு சின்ன வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தேன்னா அதை லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கேள்வி சந்தேகம்னா மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுறது மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. பார்த்துக்கிறோம். நன்றி. பாய். See you. நல்ல வீடியோ சந்திப்போம்.